வந்து பேசுறோம் எக்விட்டியை பத்தி, ஈக்குவாலிட்டியை பத்தி இல்லை. மலையக தமிழர்களை பொறுத்த வரைக்கும் எக்விட்டி தான் தேவைப்படுது. எக்விட்டி நான் ஏன் சொல்றேன்னா, நீங்க எல்லாரும் யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நாடு இருக்கிற சூழ்நிலையில நம்ம வந்து வீடு கட்டுறது பொய் வேலை, வீடு கட்ட முடியாது. ஏன்னா அவ்வளவு நிதி ஒதுக்கீடு கிடையாது. இதே பாராளுமன்றத்தில் தான் பெருந்தோட்டத்தை பிரதித்துவப்படுத்துற அமைச்சர் வந்து சொல்லியிருந்தாரு, நாங்க வந்து 4500 வீடுகள் கட்ட போறோம் இந்த வருஷம். ஆனா போன வாரம் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க, வீடு கட்டுறதுக்கு 329 மில்லியன் நிதி ஒதுக்கீடு இருக்கு இந்த வருஷத்துக்கு. ஒரு வீடு கட்டுறதுக்கு கிட்டத்தட்ட 28 லட்சம் ரூபாய் போகும். 2.8 மில்லியன் 28 லட்சம் ரூபாய் போகும்போது 329 மில்லியனை வச்சு நீங்க எப்படி 4500 வீடுகளை கட்டுவீங்க? ஆனா அதை வந்து நான் அரசாங்கத்து மேல இருக்க ஒரு விமர்சனமா நான் சொல்லல, இது வந்து யதார்த்தம். நம்ம வீடு கட்டுறது வந்து அன்சஸ்டைனபிள். 2,51,000 குடும்பங்கள் இருக்கு. நம்ம வந்து ஒரு வருஷத்துக்கு இப்ப பொருளாதார நெருக்கடியில் இந்த வருஷத்துக்கு நம்மளால ஒரு 300 வீடுகள் 500 வீடுகள் தான் கட்ட முடியும். அப்படி இருக்கும்போது மலையகத்துல நீங்க நினைக்கிற மாற்றம் வராது. வீடு கட்டுறது மட்டும் முன்னேற்றம் கிடையாது. வீடு வந்து ஒரு சலுகை, தீர்வு இல்லை. தீர்வு என்னன்னா, இவ்வளோ காலம் ஒதுக்கப்பட்ட சமூகத்துக்கு காணி உரிமையை வழங்கினா அது ஒரு தீர்வு. நாங்க வந்து தேல வளர்ற காணியை நாங்க கேட்கல, துரை வந்து பங்களா அவரோட காணியை நாங்க கேட்கல. நாங்க கேட்கிற காணி இப்ப மக்கள் வாழும் இடம். மக்கள் கிட்ட நீங்க காணியை கொடுத்தா அவங்களால சொந்தமா அவங்களோட வீடு அவங்களே கட்டிக்குவாங்க. அதான் நம்ம எல்லாருக்கும் புரிய மாட்டேங்குது. ஆனா கேட்டா எல்லாருமே இந்த விஷயம் யாரும் வெளியே பேச மாட்டாங்க. இதான் உண்மை. யாரை கேட்டாலும் சொல்றாங்க, இல்ல காணியை கொடுத்தா வித்துருவாங்க. விற்கிறாங்களோ வைக்கிறாங்களோ அது அவங்களோட இஷ்டம். அதுக்கு பேர் தானே காணி உரிமை. இட்ஸ் அன்கண்டிஷனல். அப்படி இருக்கும்போது நம்ம வந்து சொல்லிட்டு இருக்கோம், ஒவ்வொரு மீடியாவிலையும் நானும் பார்த்துட்டு இருக்கேன், அரசாங்கத்தை பிரதித்துவப்படுத்துற சில உறுப்பினர்கள் சொல்றாங்க, காணி உரிமை நாங்கள் வழங்க தயாரா இருக்கோம், காணி உறுதி பத்திரங்கள் நாங்கள் வழங்கிட்டு இருக்கோம், காணி உறுதி பத்திரங்கள் நாங்கள் 3ஆம் தேதி வழங்க போறோம். நீங்க வழங்குற காணி உறுதி பத்திரங்கள் ஏற்கனவே கட்டப்பட்ட வீடுகளுக்கு தான் நீங்க வழங்குறீங்க. அது காணி உரிமை இல்லை, அது வீட்டுரிமை. காணி உரிமை ஒரு சமூகத்துக்கு கிடைக்கிற தீர்வு. இப்ப கிளீன் ஸ்ரீலங்கா ப்ரோக்ராம் வந்துச்சு, அதுக்கடியில் நீங்க என்ன பண்ணீங்க, 75 லைனரைகளை சுத்தம் செஞ்சீங்க. இப்ப அதுல சில விமர்சனங்கள் இருந்துச்சு, அதுல உங்க பக்கம் இருந்த நியாயம் நீங்க சொன்னீங்க, இல்ல நாங்க வீடு எல்லாரும் கட்டுவோம், ஆனா கட்டுற வரைக்கும் நாங்க இந்த லைன் அறைகளை புதுப்பிப்போம். ஆனா உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை நான் இங்க முன்வைக்கிறேன், தயவு செய்து ஆலோசனையை கேளுங்க. இந்த கிளீன் ஸ்ரீலங்கா ப்ரோக்ராம் அடியில் 75 லைன் அறைகளை நீங்க சுத்தப்படுத்திருக்கீங்க, ரெனோவேட் பண்ணி இதெல்லாம் பண்ணி. சரி, அது வந்து தீர்வு கிடையாது. 2 லட்சம் குடும்பங்கள் இருக்காங்க, ஆயிரக்கணக்கான லைன் அறைகள் இருக்கு. நீங்க எல்லாத்தையும் ஒரே நாள்ல புதுப்பிச்சிருந்தா அதுல ஒரு அர்த்தம் இருக்கு. ஆனா நூற்றுக்கணக்கான மில்லியன் செலவழிச்சு நீங்க வந்து லைன் அறைகளை ரிப்பேர் பண்ணிருக்கீங்க. நான் ஏன் இதை சொல்றேன்னா, நான் வந்து ஒன்னும் ஒரு மனசாட்சி இல்லாத நபர் கிடையாது. ஆனா பிராக்டிகாலிட்டி இஸ் இம்பார்ட்டன்ட். நான் ஏன் இதை சொல்றேன்னா, இன்னைக்கு நீங்க இப்ப இந்த லைன் அறைகளை பொறுத்த வரைக்கும் நம்ம எவ்வளவுதான் அந்த லைன் அறைகளை புதுப்பிச்சாலும் அந்த பேரை முழுமையா எடுக்கிறது பெருந்தோட்ட நிறுவனங்கள். ஏன்னா PHDTன்னு ஒரு இயந்திரம் இருக்கு அமைச்சில். அந்த PHDT இயந்திரத்தை பொறுத்த வரைக்கும் அது மூலியமா மட்டும்தான் தோட்ட பகுதிகளுக்கு வேலை செய்ய முடியும். சரி, ஆனா அந்த PHDTயோட டைரக்டர்ஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா, ரீஜனல் பிளான்டேஷன் கம்பெனிஸோட CEOs.